சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் காலையிலேயே காலேஜுக்கு போக கிளம்பாம உட்கார்ந்துருக்காங்க. அத பார்த்துட்டு மலர் வந்து, என்ன தமிழே, டியூட்டோரியலுக்கு போக நானே கிளம்பிட்டேன், நீ இன்னும் காலேஜுக்கு கிளம்பாம உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், இல்லக்கா எனக்கு இன்னைக்கு காலேஜுக்கு லீவு, இன்னொன்னு இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும் அப்படின்னு தமிழ் சொல்லவும், ஏன் தமிழே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேக்குறாங்க. ஒன்னும் இல்லக்கா, பதறாதீங்க, இன்னைக்கு 5வது மாசம் ஸ்கேன் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. 5 மாசம் முடிய போகுதுல்ல, அதனால 5வது மாசம் ஸ்கேன் எடுக்கணும்க்கா, அதான் நான் அம்மாச்சிய கூட்டிட்டு போகலாம்னு இருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும், ஏன் தமிழே உங்க அம்மா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேக்குறாங்க. அம்மாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குக்கா, அதனால அம்மா சமைக்க போயிருக்காங்க, நான் அம்மாச்சிய கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன், நீங்க டியூட்டோரியல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி தமிழே பார்த்து போயிட்டு வா, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் டியூட்டோரியலுக்கு கிளம்ப, இங்க தனமும் வந்துட்டு, அக்கா எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுக்கா, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் இந்த பக்கம் சேது கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஓ, இன்னைக்கு செக்கப்புக்கு போகணுமா, இன்னைக்கு என் பொண்டாட்டி தமிழ்ச்செல்விய நான் தான் செக்கப்புக்கு கூட்டிட்டு போக போறேன். சேது, இதை நீ போய் அப்பத்தா கிட்ட முன்கூட்டியே பேசு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா இங்க பெரிய வீட்டுக்கு அப்பத்தாவை பார்க்க போறாரு. அப்பத்தா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது வரவும், என்னடா என்னைக்கும் இல்லாத திருநாளா இம்புட்டு கொலையிற, என்ன விஷயம், ஏதோ காரியம் நடக்கணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆமா அப்பத்தா, இப்ப தமிழ்ச்செல்வி இங்க வருவா, 5வது மாசம் ஸ்கேன் எடுக்க போகணுமா, உன்னை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப அவ வந்து உன்கிட்ட கேட்கும் போது, உனக்கு உடம்பு சரியில்லை, காலு வலி, அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீ என்னைய கூட்டிட்டு போக சொல்லி அவகிட்ட நீ சொல்ற. நானா அவகிட்ட போய் நான் வாரேன்னு சொன்னா அவ ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வர வேணான்னு சொல்லிடுவா. அதனால நீ என்ன பண்றனா, என்ன கூட்டிட்டு போக சொல்ற, நீ எங்க கூட வரக்கூடாது, நானும் தமிழ்ச்செல்வியும் மட்டும்தான் இன்னைக்கு டாக்டரை பார்த்து ஸ்கேன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சேது சொல்லவும், அது சரிதான், இங்க பாருடா, அவ கூட எப்பவுமே ஸ்கேன் எடுக்க நான் தான் போய்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், கிளவி உன்னைய என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கா நான் சொன்னதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசிக்கிட்டே இருக்கும்போது தமிழ் வராங்க. அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வரவும், வா தமிழே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடுறாங்க. அம்மாச்சி இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா அப்படின்னு தமிழ் கேட்கவும், ஏண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேக்குறாங்க. என்ன அம்மாச்சி மறந்துட்டீங்களா, இன்னைக்கு 5வது மாசம் ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, வாங்க நம்ம ஒரு 8 போயிட்டு வந்துருவோம், எனக்கு தனியா போக ஒரு மாதிரியா இருக்கு, அம்மாவும் இன்னைக்கு வரல, அம்மா ஆர்டர் விஷயமா சமைக்கிற வேலை இருக்குன்னு சொல்லி வரல, வாங்க அம்மாச்சி போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், இங்க சேதுவை பார்த்தா கண்ண காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது சொல்லு கிளவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவை பார்த்தா கண்ணாலேயே அப்பத்தாவை மிரட்டவும், சரிடா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா ரெட்டப்புள்ள விஷயத்த மறந்துட்டு சேதுவும் தமிழும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு தமிழே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, நெஞ்செல்லாம் கரிச்சிக்கிட்டு இருக்கு, காலெல்லாம் பார்த்தா ரொம்ப வலி, முட்டு வலி தாங்க முடியல, நீ என்ன பண்றேனா, இந்த இருக்கான்ல டே சேது, நீ தமிழ்ச்செல்வி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்னாலலாம் முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், உன் வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ தமிழ்ச்செல்வி எப்போ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி
அவருக்கு வேலை இருக்குன்னா வேணாம், நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அடியே இருடி, வாய் வயிறுமா இருக்க, உன்னை எப்படி தனியா அனுப்புறது? டேட் சேது, நான் சொல்றேன்ல, நீ அவளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு. அப்பத்தா இங்க இருக்க சொல்லு, 2 நிமிஷத்துல சட்டைய மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா வேகமா அவுட் ஹவுஸுக்கு போறாரு. அங்க போயிட்டு நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம், நம்ம குழந்தைய ஸ்கேன்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா ரொம்ப ஆர்வமா கிளம்பி வாராரு. அப்பத்தா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், தமிழ்ச்செல்வி நீ அவங்க கூட கார்ல பத்திரமா போயிட்டு வா, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு செக் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் டாக்டர் கிட்ட செக்அப் பண்றதுக்காக போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து கூப்பிடவும் சேதுவும் பார்த்தா உள்ள போறாரு. அப்பந்தான் தமிழ் வந்துட்டு நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நான் ஏன் இங்க இருக்கணும், நானும் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அன்னைக்கு என்னமோ பெருசா வீராப்பா பேசுனீங்க, ஸ்கேன் எடுக்க போறேன் வாரிகளான்னு கேட்டதுக்கு ஒன்னும் தேவையில்லை, நீ பொய் சொல்லி ஏமாத்துவேன்னு சொல்லி என்னென்னமோ பேசுனீங்க, இப்ப எதுக்கு உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அது அன்னைக்கு ஏதோ கோபத்துல அப்படி பேசினேன், இப்ப என் மனசு மாறிடுச்சு, நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா தமிழுக்கு முன்னாடியே டாக்டர் கிட்ட போகவும், தமிழ்ச்செல்வி எங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேக்குறாங்க. இந்தா வாராங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழை பார்த்தா பின்னாடி வராங்க. வணக்கம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு ஏற்கனவே எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லாம் கரெக்டா இருக்கு, மாத்திரை எல்லாம் நேரத்துக்கு சரியா சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், அதெல்லாம் சரியா கரெக்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர் அப்படின்னு தமிழ் சொல்லவும், ஆமா இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், இவர் என் ஹஸ்பண்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இது வரைக்கும் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உங்க கூட வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், உடனே சேது வேகமா ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன் டாக்டர், இன்னைக்கு தான் வந்தேன், இனிமே செக்கப்புக்கு நான் தான் இவ கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரிங்க நீங்க உங்களோட குழந்தைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க உட்கார்ந்து மானிட்டர்ல பாருங்க, இப்ப தமிழ்ச்செல்விய ஸ்கேன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சரிங்க டாக்டர் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு. தமிழ்ச்செல்விய பார்த்தா சேதுவை பார்த்துக்கிட்டே போறாங்க. சேதுவும் பார்த்தா தமிழ பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து டாக்டர் தமிழுக்கு ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணவும் இங்க மானிட்டர்ல குழந்தை தெரியுது. சேது அத கண்ணெல்லாம் கலங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. குழந்தை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டரை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்விக்கு டாக்டர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு குழந்தை தெரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு குழந்தை தெரியுது, 2 குழந்தை தெரியுது. அதை பார்த்துட்டு சேதுவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, 2 குழந்தை தெரியுது, ஒருவேளை ரெட்டை பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே ரெட்டை பிள்ளையா இருந்தா இவன் நம்ம கிட்ட சொல்லிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு குழப்பமா இருக்கு. தமிழ்ச்செல்வியும் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. என்ன சேது, குழந்தைய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், குழந்தைய பார்த்தேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது சந்தோஷமா சொல்றாரு. தமிழ்ச்செல்வியும் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே போயிடுறாங்க. சேதுவும் வெளியே வந்துடுறாரு. ஆனா சேதுவுக்கு சந்தேகமாகவே இருக்கு. என்ன 2 குழந்தை தெரிஞ்சிச்சு, ஒருவேளை மானிட்டர்ல பிரச்சனையா இருக்குமோ, என்னவா இருக்கும், இத பத்தி டாக்டர் கிட்டயே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்க உட்கார்ந்துரு, சாவிய மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா டாக்டரை பார்க்க போறாரு. டாக்டர் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன
சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் கேக்குறாங்க. இல்ல டாக்டர், அந்த டிவி பெட்டி மாதிரி இருக்குல்ல, அதுல குழந்தை தெரியும் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமா தெரியும், இப்ப அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு டாக்டர் கேட்கவும், குழந்தை தெரிஞ்சது டாக்டர், ஆனா என் கண்ணுக்கு 2 குழந்தை தெரிஞ்சது டாக்டர், அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்தேன். தமிழ்ச்செல்விக்கு 1 குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், என்ன சேது, எதுவும் விளையாட்டுக்கு கேக்குறீங்களா இல்ல உண்மையாவே கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், ஐயோ டாக்டர், உண்மையா தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சேது, 2 குழந்தைனா 2 குழந்தை தான் தெரியும், தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தை வளருதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உண்மையை போட்டு உடைக்கவும் சேதுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க, எங்களுக்கு 2 குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு. ஆமா சேது, தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சேதுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சந்தோஷத்துல அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே திகைச்சு போய் சேது டாக்டரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க தமிழ்ச்செல்வி என்ன சாவி எடுக்க போனவரை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.